சுக்கிரனோட தசை. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5 குடைவரும் விரையாதிபதியுமே ஆவார். மேக்ஸிமம் சுக்கிரனோட தசை இந்த லக்னங்களுக்கு நன்மையை தான் பெரும்பாலும் செய்து. சுக்கிரன் வந்து 8ஆம் வீட்டோடவோ 6ஆம் வீட்டோடவோ 12ஆம் வீட்டோடவோ தொடர்பு கொள்ளாமல் வேறு எங்கே இருந்தாலும் சுக்கிர தசை நல்ல உயரங்களை தரும். பூர்வீகத்திலேயே நல்ல பேர், பூர்வீகத்திலேயே நல்ல உயரம், சொத்து சுகம், பூர்வீக சொத்துக்களை தர்றதுன்னு தன்னோட 20 வருடங்களில் பெரும்பான்மையான நன்மைகளை தான் தரும். பெரும்பான்மையான அமைப்புகளை நன்மைகளை தருவார். அதே போல் அவர் 6, 8, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்கின்ற நிலையில் வெளியூர் போயிட்டாங்கன்னா அந்த நன்மை நல்லா இருக்கும். பூர்வீகத்தில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியாது. சொந்த ஊரில் இருந்தால் தான் அந்த 20 வருடம் சிரமப்படுவாங்க. மற்றபடி அந்த மறைவிட அமைப்புகளில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுதுங்க வெளியூர்களில் போய் நல்லா பழச்சிக்கிறது, வெளியூர்களில் போய் நல்ல மேன்மை பெறதுங்கிறது மாதிரியான அமைப்பு. அதே போல் இந்த சுக்கிர தசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும், காதல் சக்ஸஸ் ஆகும், வருமானம் சிறப்பாக இருக்கும், நிறைய ஊர் பயணங்களை செய்வீங்க. இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் லக்ஸூரியஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே இங்கே தான். ஆனால் இந்த 6, 8, 12களில் மறைகின்ற சுக்கிரன் வெளியிடங்களில் போனால் தான் இதெல்லாம் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்தால் வளர்ச்சியே இருக்காது. ஆக இந்த 20 வருடம் பொதுவாகவே மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் நன்மைகளை தான் தருவார். அவர் நல்ல இடங்கள்ல இருந்துட்டார்னா இன்னும் சிறப்பு. 12லையோ இல்லது 8லையோ இல்லது 6லையோ மறைவு பெறாமல் இருந்தால், ராகு கேதுக்களின் தொடர்பை பெறாமல் இருந்தால் ஒரு நல்ல உயரத்திற்கான ஒரு அற்புதமான தசை இந்த சுக்கிரனோட தசை அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரிங்களா?